அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தில் நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது போன்ற தகவல்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனலில் புரட்டாசி மாதத்திற்குரிய தகவல்கள் ஏராளமாக தொடர்ந்து ஆண்டுதோறும் பார்த்துக்கிட்டு வர்றோம். புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு எப்படி படையல் படைக்க வேண்டும் அப்படின்னு அன்னங்களை வைத்து பெருமாள் முகம் வரைந்து நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். அந்த வழிபாடுகள் செய்முறை விளக்கமாகவே கூட செஞ்சு காமிச்சிருக்கேன். புராண கதைகள் இன்னும் நிறைய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து நம்ம ஆண்டுதோறும் பார்த்துக்கிட்டு வரோம். அதையெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த பதிவிற்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் லிங்க்ஸாக தந்திருப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த புரட்டாசி மாதம் ஏன் சிறப்புடைய மாதமாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிபாட்டிற்குரிய மாதங்களாக சொல்லப்பட்ட மாதங்களில் இந்த புரட்டாசி மாதமும் ஒன்று. ஆடி மாதம், புரட்டாசி மாதம், கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வழிபாடுகள் கோவில்களில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம இந்த இயற்கையின் விதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்குள்ளே நுழைகிறாரு. இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் நுழைகின்ற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்குரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன் கிரகம். இந்த புதன் கிரகத்துக்குரிய அதிதேவதை அப்படின்னு பார்த்தோம்னா மகாவிஷ்ணு. ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் புதன் உச்சமாக இருந்தாலோ, புதன் நல்ல இடத்துல இருந்தாலோ ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, இவங்க கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்குவார்கள், நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்னு. இன்னொன்று, மிதுன லக்னம், மிதுன ராசி, கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு கூர்மை அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் அதிபதி பார்த்தோம்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு தான். சரி, இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பித்ருக்கு உரிய மாதமாகவும் இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதத்தில் நம்ம பித்ரு வழிபாடு செய்யணும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், படையல் படைக்கணும். அது மகாலய பட்ச நாள்கள் 15 நாள்கள் வரும். அது தனிப்பதிவாக நான் தர்றேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, பெருமாளுக்குரிய வழிபாடுகள் செய்யணும். இந்த சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சனிக்கிழமையாக தேர்ந்தெடுத்து பெருமாளுக்கு தளிகை போடுவது வழக்கம். அந்த பெருமாள் தளிகை போடுவது எப்படின்றது கூட நான் வீடியோ செய்தே காமிச்சிருக்கேன். இப்படி பெருமாள் முகத்தை நம்ம சாதத்தில் வரையணுன்றதெல்லாம் அது கூட நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி புரட்டாசி மாதம் முன்னோர் வழிபாடு பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை தான் பார்க்கணும். இந்த புரட்டாசி மாதம் வந்தாலே நம்ம பெரியவங்க அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதாவது வீடு கட்டியிருந்தால் கூட பரவாயில்ல, கிரகப்பிரவேசம் இந்த மாதத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வாடகை வீட்டுக்கு போகணுன்னா கூட இந்த மாதத்தில் போகிறது தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லியிருக்காங்க அசைவம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு. இந்த அசைவம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா ஏன் இது பெருமாளை கும்பிடுறதுக்கு பித்ருக்களை கும்பிடுறதுக்காக தவிர்க்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான பதிவும் நான் கொடுத்துருக்கேன். அறிவியல் ரீதியாகத்தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதத்தில் இந்த சூரியனிலிருந்து வெளிப்படும் கதிர்கள் நம்ம அசைவம் சாப்பிட்டோன்னா அது ஜீரணிக்க முடியாத அளவுக்கு செய்துவிடும், நிறைய கொழுப்பை சேர்த்துவிடும், நம்மக்கிட்ட தங்க செய்துவிடும் அப்படின்றதுக்காக. கொழுப்பு சேர்ந்தால் என்ன ஆகும், நமக்கு நிறைய பக்க விளைவுகள், அந்த நோய் இந்த நோயின்னு வர்றதுக்கு காரணமாக இருக்குது இல்லையா. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே அப்படிதாங்க. இதை செய்யாத அதை செய்யாத நம்ம பெரியவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது நம்முடைய நன்மைக்காக, வழிபாடுகளில் சொல்லியிருந்தால் கூட அது நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். இப்போ பகவானே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் எனக்கு ஆகாது அப்படின்னு ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காருன்னா மக்களுடைய நன்மைக்காகத்தான், அவருடைய நன்மைக்காக கிடையாது. பகவான் கடவுள், எல்லாருக்கும் கொடுக்கிறவர், எல்லாருக்கும் கொடுத்து நன்மை செய்யக்கூடிய பகவான் அவரை அவர் பார்த்துக்க மாட்டாரா? அதனால் அறிவியல் காரணங்கள் இருக்குது ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும். அதை ஆய்ந்து நம்ம சொல்ல தவறின காரணத்தினால்தான்
இந்த காலத்து பசங்க எல்லாம் வந்து எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒன்றும் இல்லை, ஜீரணம் ஆவது கடினம், நோய்களை ஏற்படுத்தி விடுன்றதுக்காக தான் தவிர்க்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா, ஐயோ இது பெருமாள் மாதம், புரட்டாசி மாதம், நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் தவிர்த்துக்கிட்டு வர்றாங்க. இது தவிர வாஸ்து பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து என்னவெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். இதில் சிலர் கேட்பீங்க, சரிங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டு ஓனர் வந்து திடீர்னு இந்த மாதத்தில் வீடு காலி பண்ணுன்றாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முடியல, பிரச்சனை அதிகமாக இருக்குது, இல்லை இப்போவே காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா வேறு வழி இல்லை, பெருமாள் மேலே பாரத்தை போட்டு அவர்கிட்ட கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடு மாற்றிக்கோங்க, பால் காய்ச்சிக்கோங்க. அதாவது வாடகை வீட்டுக்கு போகிறவங்க பால் காய்ச்சி கொள்ளலாம். இந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறவங்க நம்ம வசதி தாங்க, அது எப்போ வேணால் பண்ணிக்கலாம், அது தள்ளி போட்டுருங்க. இதில் இந்த வாஸ்து பூஜை பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு நாள் இருந்தால் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசரங்க. இந்த வாஸ்து பூஜை செய்தே ஆகணும், நல்ல மனம் கிடச்சிருச்சு, அதனால் வாங்கி அப்படியே போடுறக்கு மனசு வரல, ஏதாவது பூமி பூஜை வாஸ்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அப்படியே தள்ளி போடுங்க. பூமி பூஜைன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கற்பூரம் ஏற்றி ஒரு தூப தீபம் காமிக்கிறது, அது நம்மளே செஞ்சுக்கலாம். ஆனால் முறைப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் வாஸ்து பகவான் வந்து உறங்கி கொண்டே இருப்பார், அவருடைய அனுகிரகமும் இருந்தால் தான் நமக்கு சிறப்பு, அதனால தான் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் நிறைய பேர் போன முறையை என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன, அதுக்கு பதிலும் சொல்லிட்டேன், இருந்தால் கூட சொல்கிறேன், திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இந்த வளகாப்பு செய்கிறதெல்லாம் எப்படிங்க தள்ளி போடுறது, ஒத்தப்படை எண்களில் இருக்கக்கூடிய மாதங்களில் தான் செய்கிறது, 5, 7, 9. இப்போது நாங்கள் தள்ளி போட முடியாத ஒரு சூழ்நிலை, 9ஆம் மாதம் ஆயிடுச்சுங்க, வளகாப்பு செஞ்சே ஆகணும். இல்லைங்க 7ஆம் மாதம் எங்கள் குடும்பத்தில் வளகாப்பு செய்கிறது வழக்கம், செய்தே ஆகணும், அது செய்யலாமா அப்படிங்கிறீங்கன்னா தாராளமாக வளைகாப்பு செய்து கொள்ளலாம். அதே போல் பார்த்திங்கன்னா 80ஆம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம் இதெல்லாம் செய்து கொள்ளலாம். இது வந்து நம்ம பெரியவங்களே சொல்லியிருக்காங்க, அதனால் எந்த தடையும் இதற்கு கிடையாது. அடுத்தது இந்த புரட்டாசி மாதத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்ரு வழிபாடு செய்ய வேண்டும், இறை வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்து நம் மனதை தெளிவுபடுத்த வேண்டும், மந்திரங்கள் சொல்லிக்கணும், நம்மை நாமே வந்து பதப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அமைதியாக இருந்து தியானம் செய்து கொள்ளலாம், பெருமாள் வழிபாடு செய்யலாம், அம்பாள் வழிபாடெல்லாம் செய்யலாம். எந்த தெய்வத்தை உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வ வழிபாடெல்லாம் செய்து கொள்ளலாம், குல தெய்வ வழிபாடும் செய்து கொள்ளலாம். இந்த வழிபாடுகளெல்லாம் செய்கிறதுனால நம்மை இந்த மாதத்திலே நாம் யார் என்பதை உணரச் செய்யக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்படும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் அகலும். இந்த மாயை, இந்த அகம்பாவம், கோபம், பிறரை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாமே வந்து விலகும். அதனால் நம்ம இந்த மாதம் முழுவதுமே வழிபாட்டிற்குரிய மாதமாக எடுத்துக்கொண்டு தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்து வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளையும் பெற்று வாழணும் அப்படின்னு இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். சரி, இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டு இருக்குது, அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது தவிர நாங்கள் viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம். பொருள்கள் பார்க்கணும், வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் போய் பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கலாம். நிறைய பொருள்கள் இருக்குது, நீங்கள் கேட்கக்கூடிய பொருள்கள் தான், தரமான பொருள்கள். நிறைய சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக நான் செய்துக்கிட்டு வரேன். நிறைய அரிசி வகைகள் நிறைய இருக்குது, அதாவது பாரம்பரிய அரிசி வகைகள் நிறையா இருக்குது. பூஜை சாமான்கள் எல்லாம் நிறைய இருக்குது, அதனால் வந்து பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்.
இதில் சில விஷயங்கள் இன்னும் சொல்லிக்கிறேங்க. எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர வேறு எங்கும் கிடைக்காது. எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. எங்களுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்தி அவங்க கடை தான், இல்லை அவங்க கடையிலிருந்து தான் பொருள்கள் வாங்கி விற்பனை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மிக பொய்யான செய்தி. வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லையும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய விஹா பெயர் தாங்கி கொண்டு பொருள்கள் இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட். இது என்னுடைய பெயரும் கெடுத்துவிடும். நீங்களும் வாங்கி ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இது வரைக்கும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு சில நல்ல தலைப்புகளோட அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.